என் டீம் எனக்காக வேலை பார்க்குது, அது என்ன வேலையாக இருந்தாலும் பார்க்கணும். பட் சினிமாவில் லாஸ்ட் டேன்னு ஒன்று கிடையாது. இஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் நாட் யுவர் பாத் தென் டோன்ட் கம் தேர். நிறைய பாலிடிக்ஸ். இப்போ ஒரு விஸ்காம் கிட்ட தே வில் எக்ஸ்பெக்ட் வாட் யூ டிட் கிரியேட்டிவாக. நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூமே ரெடி பண்ணுவீங்க, நீங்கள் கேன்வாவில் போயிட்டு டெம்ப்ளேட் எடுத்து ரெடி பண்ணிவிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க? கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு ஃப்ளஷ்ட் அவுட்டாக நான் வந்து பார்க்கல. இட் இஸ் வெரி இன் ட்ரெண்ட். நீங்கள் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தால் கூட டேரக்டர் தான் அப்படின்னு கிடையவே கிடையாது. நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறேன், இது என்னோட எய்ம். ஆனால் நான் வந்து ஒரு சீன் அனாலிசிஸ் பண்ண மாட்டேன், ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணி பார்க்க மாட்டேன். ஆனால் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது பாசிபிளா? இப்போ ஹெச்ஓடி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று தான் ஃபீல் பண்ணுவார், பேரண்ட்ஸ் பாவம் இல்லை ஜி அப்படின்வார். 3 o'clock காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே 1 நிமிஷம் இருக்கணும்னு எங்களுக்கு கட்டாயம் கிடையாது, எங்களை யாரும் உட்காரம் வைக்க முடியாது. ஓகேங்களா, அது எங்களோட ரைட்ஸு. வெல்கம் பேக் டு another episode of Breaking Stereotype, episode 4. ஸோ இன்றைக்கி நம்ம மீட் பண்ணுறது வந்து பிரணவ் நீரத். இவங்க வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக வெற்றிமாறன் சார்கிட்ட 5 years ஒர்க் பண்ணியிருக்காங்க. நவ் இஸ் டூயிங் இஸ் ஃபியூச்சர் லென்த் ஃபிலிம் ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு. ஸோ சார்கிட்ட வந்து நம்ம இப்போ சில இன்சைட்ஸை நம்ம எடுத்துக்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் ஃபிலிம் மேக்கராக இல்லை ஒரு டேரக்டராக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்புட் வந்து இருந்தால் பெட்டராக இருக்கும் இன் அசிஸ்டன்ட் டைரக்ஷன் ஃபீல்டில் அண்ட் ஆல்சோ டேரக்டராக. ஸோ இதை பற்றி அவங்களோட கருத்தை நம்ம கேட்டுக்கலாம். வெல்கம் டு த ஷோ. இது வந்து பிரேக்கிங் ஸ்டீரியோடைப் அப்படின்ற ஒரு எபிசோடு. ஸோ இதில் வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறது. ஸோ இந்த இயர் தான் ஆக்சுவலி நீங்கள் வந்ததுனால another 1 episode நம்ம போடுறோம். ஸோ பேசிக்காக பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ன்ற அந்த டைட்டிலே ஏன் வச்சோம் அப்படின்னா, மித்ஸ் இன் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ விஷுவல் கம்யூனிகேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து எனி மீடியா ஸ்டடீஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் வந்து அது படித்தா வேலை கிடைக்காது, இது வேஸ்ட்டு, இது படிக்கக்கூடாது, இது வந்து ஒரு மாதிரி என்டர்டைன்மெண்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், இதில் எப்படி படித்தா நல்ல வேலை கிடைக்கும்ன்றது தான் மெயினாக அந்த பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்ன்ற ஷோ ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன். ஸோ இன்றைக்கி ஆஸ் அ அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு இந்த ஃபீல்டு, உங்களோட பேக்ரவுண்டும் விஷுவல் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு நல்ல ஒரு காலேஜில் தான் நீங்களும் படிச்சிங்க. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு எப்படி ஃபீல்டில் இருந்துச்சு? இது கண்டிப்பாக விஸ்காம் தேவையா? அப்படி விஸ்காம் தேவைன்னா என்ன மாதிரி நீங்கள் அந்த விஸ்காமை படித்தா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியில் அது யூஸ் ஆகும்? நீங்கள் சொன்ன மாதிரி விஸ்காம் வந்துட்டு ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது, அதில் படித்தா வேலை கிடைக்காது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஏன்னா எதுக்காக எல்லோரும் விஸ்காம் எடுக்கிறாங்கங்கிறதையே மறந்து போய் விஸ்காம் எடுக்கிறது தான் அதுக்கான ரீசனை நான் பார்க்குறேன். விஸ்காம்ங்கிறது நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறமா நான் லேர்ன் பண்ணது என்னென்னா, விஸ்காம் இஸ் விஷுவல் கம்யூனிகேஷன், எனி கைண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் த்ரூ விஷுவல் மீடியம், அதுதான் வந்து விஸ்காம். ஸோ நீங்கள் விஸ்காம் படித்தீங்கன்னா ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படிங்கிறது பெரிய பொய். ஏன்னா ஃபிலிம் மேக்கர் மட்டும் கிடையாது, யூ கேன் பிகம் அன் ஆட் ஃபிலிம் மேக்கர், யூ கேன் பிகம் அ கிராஃபிக் டிசைனர், இந்த மாதிரி பல ஸ்கோப் இருக்குது. ஸோ விஸ்காம்ங்கிறது ஒரு பிரான்ச். அந்த பிரான்ச்சில் நமக்கு என்ன பிடிச்சிக்கிட்டுங்கிறது தான் செலக்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக விஸ்காம் படித்தா வேலை கிடைக்கும் தான், ஆனால் அது என்ன வேலைங்கிறது தான் மேட்ரு. இப்போ நம்ம ஃபிலிம் மேக்கிங்னு வரும்போது நம்ம காலேஜில் படிக்கிற விஸ்காம் வந்து எந்த அளவுக்கு அப்ளை ஆகும்னா அந்தளவுக்கு அப்ளை ஆகாது. பட் என்னென்னா, ஒரு படித்தவன் ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்தானா அவனால் என்ன சேஞ்ச் பண்ண முடியும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். 200% ஃபிலிம் மேக்கிங் வந்து யார் வேணால் பண்ணலாம், அது ஒரு படித்தவன் தான் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம க்ரூவில் இருக்கிற ஏகப்பட்ட பேர் வந்து பெரிய எஜுகேஷன் அவைல் பண்ண முடியாத ஆட்களாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு தேவைக்காக வேலைக்கு வந்திருப்பாங்க. நம்ம லைட்மேனாக ஒர்க் பண்ணுறவங்க, ஃபோட்டோ ஃப்ளட், அப்புறம் இந்த கோடா செட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸ்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டெய்லி வேஜ் லேபர்ஸ் தான். ஸோ இந்த டெய்லி வேஜ் லேபர்ஸுங்கிறது வந்துட்டு நம்ம கடவுளை நினச்சி பார்க்க மாட்டோம். நம்ம இங்கே வந்து ட்ரைனிங்க்குன்னு வேலை பார்த்துருப்போம், நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வேலை பார்த்துருப்போம். ஆனால் அந்த வேலையை ஒருத்தன் வந்துட்டு டெய்லி வேஜாக பார்த்துட்ருப்பான். அவங்க பெருசாக படிச்சிருக்க மாட்டாங்க, த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பாங்க. நான் ஒர்க் பண்ண செட்டில்லாம் எம்ஜிஆர் படத்தில் ஒர்க் பண்ண ஆள்லாம் இப்போ வரைக்கும் லைட்மேனாக ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ இப்போ என்னென்னா, நம்ம தியரட்டிக்கலாக படிக்கிற எந்த விஷயமுமே இண்டஸ்ட்ரியில் நம்ம கால் எடுத்து வைக்கும் போது பயன் இருக்காது. ஆனால் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நமக்கு எண்ணம் இருந்துச்சுன்னா நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். இல்லைனா அது வந்து வேஸ்ட்டாக தான் போகும். அது பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இட் இஸ் அன் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரி வந்து இட் இஸ் அ மெக்கானிக்கல் ஃபேக்டர். அது வெறும் ஒரு ஆர்ட்டாக மட்டும் பார்த்து நம்ம மிஸ்ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இட் இஸ் மெக்கானிக்ஸ். டே அண்ட் நைட்
டே த்ரூ நைட் ஒர்க் பண்ணுவோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவோம். உங்களோட லொக்கேஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும். மாடு மேய்க்கிற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா எல்லாரையும் கூட்டமாக இப்படி கத்தணும். லைட் பக்கத்தில் இருந்தால் சூடாகும். வாக்கி டாக்கிஸ் வச்சுருப்போம். இது எல்லாமே பார்த்தா சேஃப்டிஸ் வச்சுருப்போம், ஹெல்மெட்ஸு, ரிஸ்கியான இடத்துல ஒர்க் பண்ணால். ஸோ இந்த மாதிரி இட் இஸ் அ வெரி மெக்கானிக்கல் ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஃபிலிம் மேக்கிங்கிறது. அதில் வந்து நம்ம தியரட்டிக்கலாக படித்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரும் ஹீரோஸ் ஜர்னியும் எங்கேயுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட போய் ஒர்க் பண்ணால் நம்மளால் கதையில் இன்புட் கொடுக்க முடியாது. நம்ம லேர்னிங் தான் பண்ணணும். த மாஸ்டர்ஸ் வில் ஒர்க், நம்ம வந்து லேர்ன் பண்ணுவோம். ஸோ நம்ம ஒரு கதை எழுதுகிறோம்ல, அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது நம்ம மைண்ட் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பட் அது வரைக்கும் அங்கேருந்து இன்புட்ஸை நீங்கள் கேதர் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்களோட தியர்ஸ் கூட ரிலேட் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ படிக்கிறது, இப்போது எதுவுமே படிக்காமல் உள்ளே போயிட்டாங்கன்னா எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபிக்கான டேர்ம்ஸ், இந்த விஷயம்லாம் புரியாது. ஒரு கதை எழுதியிருக்காங்கன்னா அந்த சீன் எதுக்காக எழுதியிருக்காங்கன்னு புரியாது. பட் நம்ம படிச்சுட்டு போகும்போது எனக்கு பர்சனலி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என் டீமில் இருந்து 2-3 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு சில விஷயம் கிராஸ்ப் ஆகிறதுக்கு ஒரு படம் ஆச்சு. பட் எனக்கு இட் வாஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியர். ஏன்னா வந்து எனக்கு அதுக்கான ஒரு லேர்னிங் இருந்துச்சு. நான் போஸ்ட் பண்ணல, நான் எல்லாத்தையும் படிச்சுட்டேன். பட் நமக்கு வந்து வித்தவுட் நோயிங் ஒரு விஷயம் பார்க்கறதுக்கும் நம்ம தெரிஞ்சு போகும்போது ரிலேட் பண்ணிக்க முடியும். ஈஸியாக கனெக்டிங் த டாட்ஸ் வந்து நமக்கு ஈஸியராக இருக்கும். ஓகே. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டரா? ஃபர்ஸ்ட் டே சேரும்போது ஷூட்டிங் எதுவும் போல, ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஸோ நான் ஆஃபீஸில் போயிட்டு உட்காந்துட்டு சார் வந்து மேலே இருந்தார். ஸோ அப்போ வந்துட்டு நான் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாருமே போகிற மாதிரி ரொம்ப ஜாலியாக போகிறோம். ஒரு வாரத்துக்குள்ளே அவரை கரெக்ட் பண்ணிட்டு பெஸ்ட் ஐடியா இருக்க போகிறோன்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் போகிறேன். அங்கே போயிட்டு நானும் உட்கார்றேன் வெளியே உட்காந்துருக்கேன். அப்புறம் மேலே இருந்து ஒருத்தர் ஓடி வந்து சார் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. மேலே போய் இப்போ ஓடி போகிறேன். சார் என்ன சார் அப்படின்னு கேட்குறேன். இப்போ ஒன்றும் இல்லைப்பா, இன்னொருத்தனை கூப்பிட சொன்னேன், நீ போப்பா அப்படின்ட்டாரு. நான் அப்படியே முழிக்கிறேன். இல்லை கூப்பிட்டீங்களே ஏதாவது சொல்லுங்கன்ற மாதிரியே பார்க்குறேன். இல்லைப்பா போப்பா அப்படின்ட்டார். போகும்போது என்னை மாற்றி கூப்பிட்ட ஒருத்தன் வந்தான் மேலே. அவரை பிடிச்சி அசிங்க மாற்றிட்டு விட்டார். அதை கேட்டுனே கீழே போகிறேன் நான். எனக்கு வந்து அப்போ என்னை திருப்பி கூப்பிட்றேன்னு சொன்னவர் தான். அதுக்கு அப்போ எனக்கு இப்போ வரைக்கும் கூப்பிடல. பட் அதுக்கான ஒரு தேவை இருக்கும்போது என்னை கூப்பிடுவார் அவர். ஸோ எனக்கு வந்து டே 1லேயே வந்து எனக்கு என்னோட எக்ஸைட்மெண்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சு. நான் ஆவலாக வெயிட் பண்ணதுக்கப்புறம். பட் என்னன்னா தென் ஐ ரியலைஸ்ட், எதுக்கு அவர் நான் கூப்பிடணும்? அவர் நான் கூப்பிட்டு என்ன பண்ண போகிறாரு? இல்லை என்கிட்ட பேசி என்ன பண்ண போகிறாரு? ஒன்றும் கிடையாது. ஆனால் வேலைன்னு வந்தபோது என்னை கூப்பிட்டார். என்னை வந்து தவிர்த்து விடல. ஸோ ஹி நியூ தட் ஐ வாஸ் தேர் அண்ட் தென் ஹி ஸ்டார்டட் கிவிங் ஒர்க். ஸோ இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இதுதான். ஆன் செட்டாக வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நாங்கள் லொக்கேஷன் மலை மேலே ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு நின்றுருக்கோம். சார்லாம் வந்துட்டு நான் நின்றுருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியாது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும், எல்லாருமே ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கேருந்து டீம் வந்து அதுக்கு முன்னாடி அசுரனில் ஒர்க் பண்ணிட்டாங்க. நான் தான் புதுசு. ஸோ நான் தான் புதுசுன்ற போது ஒன்றுமே புரியல. எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. ஒரு மாதிரி யூஸ்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாது நமக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு வைப்பில் இருப்பாங்க, நம்ம மட்டும் அதுக்கு வெளியில் இருப்போம். பிளாக் ஷீட் மாதிரி நம்ம மட்டும் நிற்போம். ஒன்றுமே புரியல சுத்தமாக. ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். பட் எனக்கு எது ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அப்சர்வேஷன். அப்போவே எல்லோரும் சொன்னாங்க, தம்பி ஒன்றும் இல்லை, நீ பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண உனக்கு எல்லா செட் டீமும் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ டே 1 ஆஸ் யூஷுவல் வாஸ் வெரி கன்ஃபியூசிங். ஒன்றுமே புரியல. ஒரு 80 பேர் இருக்கோம். யூனிட்டே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு என்னை தவிர. அப்படியே சார் என்னை பார்த்து திரும்பும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். திட்டிட்டு வருவேன், என்னடா சும்மா நின்றுருக்கேன் திட்டு வருவேன்னு. பட் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் என்னன்னா வேலை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது என்ன வேலைன்னெலாம் கிடையாது, எல்லா வேலையுமே பண்ணணும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எதாவது செட் மாற்றுறாங்கன்னா நாங்கள் போயிடுவேன். அங்கே அந்த இதை க்ளீன் பண்ணி விட்றதுலேருந்து, அவங்களுக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுலேருந்து, இந்த மாதிரி ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சு தென் ஐ காட் மை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஸ் டைம் வென்ட் பை. ஸோ இதுதான். ஸோ உங்களுக்குன்னு இதுதான் உங்கள் ரெஸ்பான்சிபிள்னு அசைன் பண்ணல. ஸ்லோலி நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் லைக் இட்ஸ் அ பைல் அப்ன்ற மாதிரி எல்லாத்தையும். ஆமாம். இல்லை அது ஆக்சுவலி வந்து வெற்றிமாறன் சாரோட ஆஃபீஸில் அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலி வேறு டைரக்டர்ஸ் ஆஃபீஸ்க்கு போனால் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருவாங்க. ஓகே. இவரோட ஃபங்க்ஷன் அப்படி இருக்காது. இவரோட என்ன பார்ப்பாருன்னா, என் டீம் எனக்காக வேலை பார்க்குது, அது என்ன வேலையாக இருந்தாலும் பார்க்கணும். நான் சொன்னால் என்ன வேணால் பண்ணணும். வேறு யாராவது வந்து ஆர்டர் போட்டாங்கன்னா கடுப்பு வருவார் அவர். அவன் ஏன் நான் சொல்கிறது பண்ணுவான்னு. ஓகே. ஸோ அவரோட நோக்கம் என்னன்னா, எவ்ரி ஒன் ஷுட் டூ எவ்ரி ஒர்க். இந்த டிபார்ட்மெண்ட் அவன் தானே பார்க்கணும், நான் பார்க்கக்கூடாதுன்னா அவர் கேட்பார். பிடிச்சி அசிங்கமாக திட்டி, இந்த வேலையை நீ பார்க்க மாட்டியா
அப்படின்னுவாரு. ஸோ அவரோட நோக்கம் என்னன்னா, யூஆர் நேடி, நீ என்ன எனக்கு ஒர்க் பண்ணுறதையும் தாண்டி யூஆர் ஒர்க்கிங் ஃபார் த மூவி. ஸோ அந்த படத்துக்கான வேலையை நீ பண்ணிடணும். அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, யூ ஷுட் பி ஓப்பன் டு டூ இட். நேம் சேக்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் தான் பார்க்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் பிரிச்சுருவாங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே எவ்ரிஒன் வில் டூ எவ்ரிதிங். ஓகே, ஸோ இதுதான் நம்ம வந்து விஸ்காமில் ஜென்ரலாக சொல்லுவோம். நீங்கள் டேரக்ஷன் எடுக்கிறீங்களா, எடிட் எடுக்கிறீங்களா, நோ மேட்டர்ஸ், உங்களோட கோர் எதுவாக இருந்தாலும் யூ ஷுட் நோ ஆல் த டிபார்ட்மெண்ட்ஸ்ன்றது வந்து இதுதான். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது வந்து இது ஒர்க் அவுட் ஆகாது, ஒர்க் ஆகுமா ஆகாதான்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டிங்லேருந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டருக்கு வந்து வாட் இஸ் பாசிபிள்னு தெரியாமல் ஸ்டோரி எழுதுனாங்கன்னா அதை யாராலையும் படம் பண்ண முடியாது. ஸோ ஈ ஆல்சோ ஹேஸ் டு நோ த டெக்னாலஜி. இந்த ஸ்டோரி இப்போ எழுதுனா அது பாசிபிளா இல்லையா, எடுக்க முடியுமா முடியாதா, அதுவும் இந்த பட்ஜெட்டுக்கு எடுக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ஸ்டோரியும் ஒரு ப்ராப்பர் வேல நம்ம கொடுக்க முடியும். இஸ் இட் லைக் எஸ்? ஸோ ரைட், இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேட்போம், உங்களோட லாஸ்ட் டே ஆஃப் ஒர்க் வந்து எப்படி இருந்துச்சு? சில இதில் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், லாஸ்ட் டேயில் வந்து சார் நான் இனிமேல் நான் போய்ட்டு ஃபியூச்சர் வந்து படம் பண்ணுறேன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வெளியே வரும்போது ஏதாவது ஒரு வேர்டு சொல்லி அனுப்புவாங்க. சம்டைம்ஸ் போடா அப்படின்னு தண்ணி தெளிச்சும் விடுவாங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் டே எப்படி இருந்துச்சு? இது சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா இல்லை பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி 2 விஷயம் இருக்குது இதில். எனக்கு லாஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் ஒன்று இருக்குது. நாங்கள் வந்து விடுதலை 2 என் பண்ணுறதோட ஒரு லாஸ்ட் டே ஒன்று இருக்குது. அதில் வந்துட்டு ஃபைனல் டே ஆஃப் ஷூட்டிங்கில் சார் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ரொம்ப எமோஷனலாக பேசினார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸாக அந்த ஃபிலிமில் ட்ராவல் பண்ணியிருக்காரு அவர். எல்லாரையும் நிற்க வச்சுட்டு பேசிட்டு என்ன பண்ணாருன்னா, நான் இப்போ மைக்கை ஜென்ரலாக எல்லார்ட்டையும் கொடுப்பேன், அப்போது நீங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணதை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னை கூப்பிட்டார். ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. கூப்பிட்டு டே இப்போ எங்கடா பிரணவ் எங்கடா அப்படின்னு கூப்பிட்டு நான் தள்ளி ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அப்புறம் பிடிச்சி தள்ளி வச்சு சொல்கிறா இந்த 4 இயர்ஸில் என்னடா கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி பேசுறதுனால ஈஸியாக இருக்குது, ஒன்றும் புரியல எப்படா ஆஃபீஸ் போகன்றிச்சு முடிச்சுட்டு. அப்போ மைக்கை வாங்கிட்டு இப்போ அன்றைக்கி வந்து பேசினேன். அது ஒரு மாதிரி ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி மெமரபிள். நம்ம வந்து ஃபிலிம் எண்ட் பண்ணுறோம், அது இந்த மாதிரியான ஒரு நோட்டில் எண்ட் ஆகுதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம் அது. ஸோ அது நல்லா இருந்துச்சு. என்னோடய அஃபிஷியல் லாஸ்ட் டே வந்து ஃபிலிம் ரிலீஸ்க்கு அப்புறம் என்னுடைய பொறுப்புகள், அதாவது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, க்யூபு எங்கெல்லாம் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் தேட்டருக்கு டெலிவர் பண்ணியாச்சு. தேட்டருக்கு டெலிவர் பண்ணி முடிச்சுட்டு ஓடிடிக்கான வேலைகள், அதுக்கான சப்டைட்டில் சேஞ்ச் 24 25 மாற்றுறது, த்ரூ அவுட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடிடிக்கும் சப்மிஷன் பண்ணியாச்சு. முடிச்சுட்டு அப்பாடா வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இப்போ நான் சார்கிட்ட சொல்கிறதுக்காக போகிறேன். அப்போ டெய்லி மார்னிங் போய் உட்காந்துருவேன். மார்னிங் போய் அப்போ தான் எழுந்துச்சு ரெடியாக ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் ஒரு நல்ல மைண்ட் செட்டில். அப்போ போய் சொல்லலான்னு பார்த்தா ஒரு 3 நாள் அப்படியே போச்சு, மீட் பண்ணவே முடியல. அப்புறம் 4வது நாள் காலைல போகும்போது கூப்பிட்டு நானும் போய் பேசிட்டேன். இந்த மாதிரி சொன்னேன் சார், நான் நெக்ஸ்ட்டு ஸ்கிரிப்ட் நான் என்னோடது ஒர்க் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு பார்த்தாரு. அவர் பார்த்துட்டு ஒன்றுமே பெருசாலாம் சொல்ல, ஓகேடா ஓகே பண்ணு அப்படின்ட்டாரு. எனக்கு என்னடா ஏதோ சொல்லுவார் லாஸ்ட் டே அப்படின்னு நான் பார்க்குறேன், ஒன்றுமே வரல. சரி என்னடா சொல்லிட்டோமே, சரி அப்புறம் என்ன பண்ணேன், சார் எனக்கு உங்களோட ஒரு புக் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்கூட படம் அப்படின்ட்டார் உள்ளேருந்து. சார் நான் சொன்னேன், சார் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஒன்று வச்சுருக்கீங்க, ஸ்பெஷல் எடிஷன் புக் ஒன்று பெருசாக இருக்கும், அந்த புக்கு வேணும் சார் அப்படின்னா, ஓகேடா எடுத்துக்கோ, நான் படிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கொண்டார். அதுக்கப்புறம் இன்னொரு புக் ஒன்று கேட்டேன். அது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எடிஷன் புக் ஒன்று, அது அவருக்கே வேறு யாரோ கொடுத்தாங்க போல். அந்த புக்கையும் கேட்டோன்னே, டே என்னடா இந்த புக்கெலாம் கேட்குறது, எங்கேயுமே கிடைக்காதரா அப்படின்னாரு. சார் அதான் சார் கேட்குறேன் அப்படின்னேன். அது கஷ்டம்டா, எங்கேயும் கிடைக்காதரா, வேறு ஏதாவது வேணும் எடுத்துக்கொண்டாரு. சரின்னு சொல்லி நானும் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்துட்டேன். ஓகே சார் தேங்க்யூ, எனக்கு நாளைக்கு எதாவது ஹெல்ப் வேணும், கைடன்ஸ் வேணா நான் உங்ககிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ இதுதான் என்னோட லாஸ்ட் மீட்டிங்கிறது இப்படி தான் போச்சு. பட் நான் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் யோசித்தேன், என்னடா இவ்வளோ அசால்ட்டாக ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு அப்படின்னு. பட்டு எனக்கு அப்புறமா யோசிச்சு பார்க்கும்போது என்னன்னு தெரிஞ்சதுன்னா, டெக்னிக்கலி சினிமாக்குள்ளேன்னு வந்ததுக்கப்புறம் தேர் இஸ் நோ லாஸ்ட் டே. இப்போது நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணல, நாளைக்கு நான் படம் எடுக்க முடியாமல் நான் பாட்டம் ஃபுல்லாக டவுன்ஃபால் ஆகிட்டேன்னா நான் திருப்பி அங்கே போனால் என்னை அவர் வேலைக்கு எடுத்துப்பார். ஆர் நான் திருப்பி அவர்கிட்ட கொலாபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா நம்ம ஒரு 9 to 5 ஜாபில் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுற மாதிரியோ நம்ம திஸ் இஸ் த லாஸ்ட் டேன்ற ப்ராக்கெட் சினிமாவுக்கு போட முடியாது. ஸோ அவர் அந்த கணக்கில் தான் ஓகேன்னு சொல்லி விட்டார். பிகாஸ் ஐ எம் கோயிங் டு பி சீயிங் யூ அகேன். ஓகே, இட் இஸ் நாட் தி எண்ட், நீ படம் பண்ணுறா அப்படின்ற ஒரு மேட்டர் தான் அது. ஸோ அவர் அவருக்கு அந்த தன்மை இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. அவர் அவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் ஒரே வாரத்தில் திருப்பி அங்கே ஆஃபீஸ் போயிட்டேன். நான் சும்மா இப்போ எல்லோரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டேன்னு நம்ம ஒரு கணக்கு வச்சு நம்ம ஒரு பாத்தில் போயிட்டுருக்கோம். பட் சினிமாவில் லாஸ்ட் டேன்னு ஒன்று கிடையாது. நைஸ். ஸோ இந்த ஒரு டேர்ம் புதுசாக இருக்குது. ஸோ தெர் இஸ் நோ எண்ட் ஃபார்
ஒர்க் கரெக்டாக. அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் கெயின் பண்ணுறதும் இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங். அந்த 4 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க வந்து இவங்களோட ஒர்க்கை அப்சர்வ் பண்ணி இவன் பண்ணுறான் பண்ணல அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும் போச்சு தான் நமக்கான இந்த பொசிஷனே கிடைக்கும். ஸோ நான் போகிறேன்னு சொல்லும் போச்சா நீ தைரியமாக போயிட்டு வான்னு ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து கெயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஒர்க் அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்களும் ஃபீல்டில் போய் இறங்கி ஒர்க் பண்ணிங்கன்னா ஏனாதானம்லாம் பண்ண முடியாது. பி ட்ரூத்ஃபுல். உங்களுக்கு கொடுத்த பொசிஷனை வந்து நீங்கள் எவ்வளோ உங்களோட மேக்ஸிமம் பண்ண முடியுமோ அதை பண்ணிங்கன்னா தான் இது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன் ரிட்டர்ன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஸோ இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எந்த டேரக்டர்ஸ்ட்டையும். பட் உங்களோட ஆக்ஷன் வந்து இட் கேன் கிவ் யூ திஸ் கைண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்படின்றது தான் இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இது வந்து எஸ்ஏ காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இங்கே வந்து விஸ்காம் டிபார்ட்மெண்ட்டை இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கீங்க. இதிலேருந்து நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் ஃபார் விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் என்னவாக இருக்கலாம்? இட்ஸ் வெரி சிம்பிள். உங்களோட பாத் என்னங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. இஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் நாட் யுவர் பாத் தென் டோன்ட் கம் தேர். இது நீங்கள் விஸ்காம் படித்தா அடுத்து படம் எடுக்க போகிறேங்கிறது இட்ஸ் வெரி ஆமெச்சூரிஷான ஒரு தாட். நீங்கள் விஸ்காம் படிக்க படிக்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு அட்வர்டைஸிங்லேருந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அட்வர்டைஸிங் இருக்குது, கிராஃபிக் டிசைனிங் இருக்குது, மீடியா சைடில் இருக்குது, டிவிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கான பாத் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிங்க. நீங்கள் மேக்ஸு சயின்ஸ் வேணான்னு சொல்லி விஸ்காம் வந்திருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கண்டுபிடிக்க டைம் ஆகும். ஆனால் பட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் அட் த எண்ட் ஆஃப் த டே. எப்படி பார்த்தாலுமே நீங்கள் எப்படி ஃபிகர் அவுட் ஆகி வந்துடுவீங்க. அப்படி நீங்கள் ஃபிலிம் சூஸ் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அந்த ஐஸ் பிரேக் ஆகிற ஃபியூ மந்த்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து பேசுகிறது கேட்கும்போது நீ என்ன அப்படி என்ன பெருசாக எதாவது பண்ணிட்டேன்ற மாதிரி இருக்கும். அப்படி ஒன்றும் கிடையாது. ஆனால் என்ன மேட்டர்னா ஐ ஹவ் கான் த்ரூ இனஃப் டு சே திஸ். என்னதுன்னா நீங்கள் ஒரு பல கனவுகளோடு இருக்கீங்க, பல ஆசைகளோடு இருக்கீங்க. யூ திங்க் சினிமா மூவி மேக்கிங் இஸ் அன் ஆர்ட். ஆனால் நீங்கள் நாளைக்கு டே 1 நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து நிற்கும் போது அந்த விஷயம் எல்லாமே பிரேக் ஆயிரும், எல்லாமே சல்லி கணக்காக போயிடும். பட் நீங்கள் எதை நோட்டீஸ் பண்ணோன்னா ஹவு டு யூ ஒர்க், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தாண்டி உங்களோட அந்த கனவை நீங்கள் எப்படி இன்டாக்டாக திருப்பி பீஸ் டுகெதர் பண்ணுறீங்கிறது தான் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் முடிகிற நிலைமை வரும்போது தான் எனக்கு வந்துட்டு நான் பீஸ் டுகெதர் பண்ணிக்கிட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஜீகன் சார் வந்து நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு ஜீகன் சார் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நானும் அவர் ஃபிலிம் மேக்கிங் பற்றி நிறைய பேசும்போது அவரோட கனவுகள் பற்றிலாம் என்கிட்ட பேசுவார். நான் ஏன் படம் எடுக்கணும்னு நினச்சேன், நான் ஆக்சுவலி வந்து ஆக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்போது எனக்கு அந்த டைரக்ஷன் பக்கம் மாற்றி விட்டதே ஜீகன் சார் தான். மீனிங் திடீர்னு இந்த மாதிரி டைரக்டாக மாற்றி விடல, பட் அவரோட லேர்னிங்கில் எனக்காக ரியலைஸ் ஆச்சு டைரக்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் காலேஜில் படிக்கும்போது யூஜின் சார்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் என்கிட்ட நான் இங்கே வெற்றிமாறன் சார்கிட்ட சேர போகிறேன்னு சொன்னபோது, பிரணவ் டோன்ட் லூஸ் யுவர் ஒரிஜினல் செல்ஃப், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் சர்க்கிள், ஸோ உன்னோட தன்மையை விட்டுறாத அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எனக்கு இந்த 2 விஷயங்கள் வந்து எனக்கு நான் வேலையை விட்ற டைம் வரும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ யூ வில் கோ த்ரூ அ ஜேர்னி. நிறைய கஷ்டங்கள், நிறைய பாலிடிக்ஸ், ஸோ மெனி ஹார்ட்ஷிப்ஸ். ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒர்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். பட் டிஸ்பைட் எவ்ரி திங் யூ ஹாவ் டு ஹோல்ட் ஆன் டு யுவர் ஐடியா ஸோ தட் இந்த லேர்னிங் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு மெச்சூர்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃபாக நீங்கள் வந்து நாளைக்கு கதை எழுதுறோம், நாளைக்கு படம் எடுக்க வருவீங்க. ஸோ கீப் அன் ஓப்பன் மைண்ட். நாளைக்கு நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் போய் படம் எடுக்க போகிறேன், நான் டேரக்டர் ஆக போகிறேன்ற நினைப்பு மட்டும் வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு போர்ட்ஃபோலியோ எந்த அளவுக்கு முக்கியம்? விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க லைஃப்லேயே கரியர் வைஸ் ஆஃப்டர் காலேஜ் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து போர்ட்ஃபோலியோ தான். ஏன்னா விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. விஸ்காமில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்பாங்க. நமக்கு தெரியும், ஏன்னா விஸ்காமில் எல்லா சப்ஜெக்ட்லையும் என்ன பண்ணுறாங்களோ அதை தான் நானும் பண்ணியிருப்பேன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன மாடல் ரெடி பண்ணீங்க, இல்லை ஒரு ஐடி கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கலாம் கேட்க மாட்டாங்க. பட் ஒரு விஸ்காம் கிட்ட தே வில் எக்ஸ்பெக்ட் வாட் யூ டிட் கிரியேட்டிவாக. நீங்கள் எதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எதாவது ஆட்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எங்கேயா இன்டர்ன்ஷிப் எங்கேயா ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஜீகன் சார் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவரோட நீங்கள் இங்கே பண்ணுற அந்த மீடியா வாரியர் மேட்டரை பற்றி சொல்லிட்டு இருந்தார். தட் இஸ் ஒரு பெரிய விஷயம். அது என்ன பண்ணி கொடுக்குதுன்னா, அது வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணி கொடுக்குது. நீங்கள் நாளைக்கு போய் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிட்ட சேரணும், இல்லை ஒரு டைரக்டர் கிட்ட போய் சேரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ ரெஸ்யூமே ரெடி பண்ணுவீங்க. நீங்கள் கேன்வாவில் போயிட்டு டெம்ப்ளேட் எடுத்து ரெடி பண்ணிவிடுவோம், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒர்க்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் காலமில் நீங்கள் என்ன ஃபில் பண்ண போகிறீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து அது கொடுக்கும். அந்த லிஸ்ட் ஆஃப் ஒர்க்கை யாரும் பார்ப்பாங்களான்னு கூட நமக்கு தெரியாது. அது வந்து தட் இஸ் ஃபார் லேட்டர்.
ஆனால் நாளைக்கு நான் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு காட்டுறதுக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் வந்து போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் விஸ்காம் ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் விஸ்காம் படித்தா அதை கரெக்டாக படித்தான்னு காட்டுறதுக்கான ஒரே அவுட்புட் வந்து போர்ட்ஃபோலியோ தான். இல்லைனா நீ வந்து சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு தான், நீ ஜாலியாக விஸ்காம் படிச்சிருக்கியா அப்படின்ற கணக்கில் தான் வந்து விழும் அது. ட்ரூ. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. அதுதான் மீடியா வாரியர்ஸோட மெயின் மோட்டோவும். அந்த மீடியா வாரியர்ஸ்ன்றது வந்து நாங்கள் சொன்னதே வந்து மீடியா வாரியர்ஸோட ஜாயினிங்கான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா டைம்லினஸ்ஸு, டிசிப்ளின், டெடிகேஷன், இவ்வளோ தான் நாங்கள் சொன்னோம். நீங்கள் மார்க்ஸோ பேசிக் தெரியாது, டசன்ட் மேட்டர். இன்ட்ரெஸ்ட்டு, டைம்லினஸ்ஸு, பங்க்சுவாலிட்டி, டெடிகேஷன் இருந்தால் மட்டும் போதும் வந்து ஜாயின் பண்ணுங்கன்றது தான் அதோட மெயின் கோரு. என்னோட ஒரு பிக்கெஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக இங்கே நான் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஈவன் தோ இந்த ஒரு கிளப்பு நம்ம ரன் பண்ணாலும், கிளப்புன்ட்டு ரன் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வருவாங்க, சிலபஸ் கவர் ஆகும். ஓல்டு சிலபஸ் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஐ திங்க் நியூ சிலபஸ் வந்து ஒரு லாஸ்ட் இயர் தான். அந்த இயர் பாஸ் அவுட் ஆன பேட்ச் தான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ஓல்டு சிலபஸோட லாஸ்ட் பேட்ச். ஓகே. நியூ சிலபஸ் வந்து என்டையர்லி வேறு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப டஃப். நியூ சிலபஸ் வந்து ஏன் அதை டஃப்னு சொல்கிறேன்னா, ரொம்ப டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கு. அதுக்கு பசங்க ஓவராக வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான். பிகாஸ் எவ்ரி சப்ஜெக்ட் இஸ் லைக் 6 month கோர்ஸ் மாதிரி இருக்குது. ஒரு சப்ஜெக்டை தான் நீங்கள் 6 month படிக்க முடியும். ஆனால் 5 சப்ஜெக்டை அதே 6 month பீரியட் ஆஃப் டைமில் படிக்கணும். அப்போ எவ்வளோ எஃபர்ட் நீங்கள் போடணும், எவ்வளோ எஃபர்ட் ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக நாங்கள் போடணுன்ற மாதிரியான அந்த சிலபஸ் அது. ஓகேங்களா. கிளப்னு ஒன்று இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா, சிலபஸை பார்ப்பாங்க, பார்த்துட்டு அதோட 2 o'clock டைம் ஆயிடுச்சு, அவங்க அதோட போயிடுவாங்க. நெக்ஸ்ட் டே அப்படியே தான் வருவாங்க. அவங்களுக்கு அடுத்த ஒரு விஷன் வந்து எதுவுமே இல்லை. தென் ஃபைண்டிங் ரைட் பர்சன்றது வந்து ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு. இப்போ ஃபோட்டோகிராஃபர் யாருப்பா அந்த விஸ்காமில் அப்படின்னா எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நோ ஒன் வாஸ் டூயிங் த ஃபோட்டோகிராஃபி பார்ட் அப்படின்ற போச்சில் அது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. ஒரு கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும்னா whom we will refer. எல்லாரையும் வந்து நம்ம இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி அனுப்புனா அவன் அங்கே போயிட்டு எனக்கு ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவான், அனுப்புகிறோம் எல்லாருமே. ஸோ அது ஒரு ஃபில்ட்ரேஷன் வரணும். ப்ளஸ் we need to identify அப்படின்றதுனால மீடியா வாரியர்ஸ் அப்படின்றத ஒரு குரூப், சிங்கிள் குரூப்பாக ஸ்டார்ட் பண்ணோம். அந்த மீடியா வாரியர்ஸில் ஃபோட்டோகிராஃபி ட்ரெயின் ஆன பசங்க ஈவெண்ட் பண்ணாங்க. அப்புறம் அவங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து சினிமாட்டோகிராஃபராக கூப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போச்சில் we are able to identify, ஓகே இவன் வந்து இதில் நல்லா இருக்கான், இதில் நல்லா பண்ணுறான், அவன் எடுக்கிற ஃபோட்டோ வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குது, பசங்க நல்லா எடுக்கிறாங்கன்ற போச்சில் தட் இஸ் த கிரேட். பப்ளிக்காக அவன் வந்து அவனை ப்ரெசென்ட் பண்ணும்போது அது ஒரு கிரேடாக இருக்குது. ஸோ அப்படி மீடியா வாரியர்ஸ்னு ஸ்டார்ட் பண்ண சிங்கிள் குரூப் தான் இன்றைக்கி வந்து 5 டிவிஷன்ஸாக வந்து ஸ்ப்ளிட் அவுட் ஆகி மீடியா ஹப்னு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அதோட டெவலப்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் இதில் இப்போ நாங்கள் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு டாஸ்க்கை அசைன் பண்ணால் அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரியாக்ட் ஆகிறாங்க. 20 ஸ்டூடெண்ட்ஸும் லாஸ்ட் மினிட் லாஸ்ட் டே எக்ஸாமில் பார்த்துக்கலான்ற ஒரு மென்டாலிட்டி இருக்குது. இந்த மாதிரியான மென்டாலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் கூட படிச்சிருக்காங்களா? அப்படி படிச்சிருந்தால் நீங்கள் ஒருவேளை நீங்களும் அந்த ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிடாதீங்க ஒரு வேலை. ஏன்னா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்ட் மினிட்ல பண்றது அவங்க எய்ம் இல்லை, டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அதனால டிலே ஆச்சுன்றது மட்டும்தான் அவங்களோட பாயிண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு கொல்லீக் அவங்க கூட படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான இதை கோத்ரூ பண்ணாங்க, இப்போ அவங்களுக்கு இப்படி பண்ணியிருந்தா அவங்க நல்லா இப்படி வந்திருப்பாங்க, இப்போ இந்த மாதிரி தான் இருக்காங்கன்ற மாதிரி சொல்றதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? இருக்கு. அதாவது ஒரு டீச்சிங் சைட்லேருந்து இப்போ நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. என்னால் அது எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா அது சிலபஸ் இந்த மாதிரி மேட்டர்லாம் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கும்போது ஏகப்பட்ட பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பாதிலே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துச்சு. சில பேர் வந்தாங்க, ஒருத்தவங்க வந்து ஆக்சுவலி டேட்டூஸ்ட்டாக போயிட்டாங்க. ஓகே. வந்து ஃபஸ்ட் இயர்லேயே போயிட்டாங்க. ஓகே. நான் அப்போ யோசிப்பேன், என்னடா வந்துட்டு அப்படியே டேட்டூ பண்ண போயிட்டாங்களே. நான் அப்போ வந்து ஒரு டீனேஜ் ரேஜ் ஒன்று இருக்குல்ல, ஆமாம் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ண போயிட்டாங்க அப்படின்னு. பட் எனக்கு இப்போ என்ன புரியுதுன்னா, அது ஒரு சீட்டு, அந்த சீட்டோட வேல்யூ ஒன்று இருக்குல்ல, சம்மோன் எல்ஸ் கூட ஸ்டடி அந்த ஃபுல் 3 years படிச்சிருக்கோம். இங்கேயுமே நம்ம கரா சார் வந்து அதை மீன் பண்ணுவாங்க. அதனால தான் இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணால் மிச்சம் ரிமைனிங் இருக்க ஃபீஸை கட்டணுன்றது பாலிசியில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த சீட்டோட வேல்யூ அது. நீங்கள் வந்து இன்னொருத்தரோட சீட்டை தான் நீங்கள் ஆக்கிபை பண்ணிருக்கீங்க. 50 ஸ்டூடெண்ட்ஸ்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸ்ட்ரென்த். இன்னொருத்தன் சீட் இல்லாமல் வெளியே போயிருப்பான், அவனுக்கு அவன் லைஃப்பில் வந்து அது மிஸ் ஆயிரும்ன்றது அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியணுன்றதுனால தான் இந்த ரூல்ஸே ஆக்சுவலி பை டிஃபால்ட்டாக இருக்குது. ஆமாம். ஓகே. ஸோ நம்ம ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜோட மெயின் நோக்கமே வந்து போய் படிக்கிறது கிடையாது, அது ஒரு ஒன்று கூடல். நீங்கள் ஒரு கிளாஸ் ஆஃப் லைஃப்லேருந்து வந்துட்டு, நீங்கள் ஒரு வாக் ஆஃப் லைஃப்லேருந்து வந்துட்டு வேறு வாக்ஸ் ஆஃப் லைஃப்பில் இருக்கிறவங்களும் மீட் பண்ணி நீங்கள் அவங்களோட ஒன்றா பழக போகிறீங்க. ஸோ படிக்கிறது செகண்டரி தான். இதுக்காக தான் நம்ம மெயினாக வந்து போகிறோமே. உங்கள் பசங்க நம்ம ஊரில் இந்த தெருவுக்கு போகாத, அந்த தெருவுக்கு போகாத, அவங்க கூட சேராத, இவங்க கூட சேராதன்னு சொல்கிற ஏகப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேமிலிஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே உடைக்கிற ஃபஸ்ட்டு இடம் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான்.
ஸோ அதுக்கான ஒரு இடம் தான் இது. இப்போ நடக்கிற சொசைட்டியில் நடக்கிற நிறையா பிரச்சனையோட இதுவே வந்து ஆக்சுவலி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜில் இருக்கிற அந்த ஒரு நம்ம அந்த ஹெட்ரோஜினியஸ் குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பழகிறது, ஒரு நிறைய மித்ஸ் ஆக்சுவலி உடையும். இவன் அப்படி கிடையாது, இவன் இப்படி அப்படின்னு சொசைட்டி ஒன்று சொல்கிறதெல்லாம் அப்படி இருக்காது. நீங்கள் பழகி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஒரு விஷயம் பிளாட்ஃபார்ம் வந்து காலேஜ் லைஃப்ன்றது இருக்குது. ஸோ உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன்ஸ், ஹெல்த்தியான ஒரு டீம் ஒர்க்குன்ற விஷயம் வந்து இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒருத்தன் வந்து இருந்தான், அவன் த்ரூ அவுட் தி காலேஜ் இருந்தான், அவன் வந்து பெருசாக எந்த ஒர்க்கும் பண்ணல, ஆக்டிங் பண்ணிட்டான். ஓகே, அப்படி ஓபி அடிச்சிட்டான். ரைட். அவனுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, பட் அவன் ஸ்டில் ஆக்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டான், நடிப்பான், வந்து கரெக்டாக நடிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். அது தவிர அவன் எதுவும் பண்ணல. அவன் டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங் தான் எடுத்தானாலே எனக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஐ திங்க் காப்பி ரைட்டிங்கில் இதில் இருந்தான்னு நினைக்கிறேன். பட் அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து அது இருக்கிறது நார்மல் தானே. எனக்கு நீங்கள் சொல்கிறது என்ன புதுசாக இருக்குன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்னால் இந்த குரூப்போடு சேர்ந்து நான் பண்ண மாட்டேன், நீங்கள் யார் என்கிட்ட வந்து சொல்கிறது அப்படின்னு கேட்கறது எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா அப்படி ஒரு விஷயம் யார் இல்லை, அப்படி ஒருத்தர் இருந்தால் இப்போ இருக்கிறாங்க, அவங்க அப்படியே கண்டினியூ ஆனாங்கன்னா இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது எவ்வளோ கஷ்டமாக இல்லை. அது இண்டஸ்ட்ரியில் சர்வை பண்ணுறது இல்லை, இந்த சொசைட்டிலே சர்வை பண்ண முடியாது. நாளைக்கு வாழவே முடியாது நம்மளால். பிகாஸ் நம்ம வந்துட்டு இது நீங்கள் சொல்கிறது எங்கேருந்து நான் வர மாதிரி பார்க்குறேன்னா, இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் இண்டிவிஜுவலிசம். நான் தான் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அதான் பண்ணுவேன். எனக்கு பிடிக்கல. இது வந்து தன்னை மட்டுமே யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை, இண்டிவிஜுவாலிட்டியை எம்ஃபசைஸ் பண்ணுற ஒரு விஷயம். நம்ம வந்து பொதுன்னு பார்க்கணும். இந்த மாதிரிலாம் பேசலாம் கம்யூனிஸ்ட்ன்னுவாங்க, இதில் தப்பு இல்லை. கம்யூனிஸ்ட்னு சொன்னாலும் தப்பு இல்லை. என்ன மேட்டர்னா, வி ஹேவ் டு லுக் அவுட் ஃபார் ஈச் அதர். நீங்கள் ஒரு டீச்சர் அகாடமிக்கு வரீங்க, வந்து வேலையை பார்த்துட்டு சம்பளத்தை மட்டும் வாங்கிட்டு போகணும்னு நினச்சிருந்தீங்கன்னா, நாங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கோமோ அப்படி நாங்கள் இருக்க மாட்டோம். கண்டிப்பாக. ஸோ பொதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ இப்போ ஒருத்தங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா, தே ஹேவ் டு லுக் ஆஃப்டர் ஈச் அதர். ஒரு குரூப் ஆக்டிவிட்டி வரும்போது எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் ஃபார் த சேக் ஆஃப் எவ்ரி ஒன் எல்ஸ் அதை பண்ணணும். அது ரொம்ப தப்பாக இருந்துச்சுன்னா கேட்கலாம், இது தப்பு அப்படின்னா கேட்கலாம். இது மாதிரி விஷயத்துக்கு எனக்கு இப்படி ஒருத்தங்க கேட்பாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு இது அவங்களுக்கே புதுசாக இருக்குது. ஒருவேளை இதை நாங்கள் வந்து ஒருவேளை இது ஜென்சியோட இஷ்யூஸா அப்படின்றது கூட நாங்கள் வந்து வி ஆர் லைக் ஃபீலிங் இட். அந்த ஒரு ஃபீல் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா அவங்க ஒரு ஐசோலேஷனில் இருந்திருப்பாங்க. இதில் இன்னும் ஒரு சாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்டோட பேட்ச்சு நேம்லாம் நான் சொல்ல விரும்பலை. ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட், அதில் ஒருத்தனை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இந்த குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்டில் அந்த லீட் பண்ணுறான் இல்லையா, அவனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்கும். அவன் வேலைக்கு போனோன்னு கட்டாயம் கிடையாது, அவன் கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அவங்க வீட்டில் வந்து எனக்கு கேமரா வேணும்னா கேமரா கொடுத்துருவாங்க, எது வேணாலும் உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கிற அந்த குரூப்போட ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்தளவு இருக்காது. இவங்க நல்லா போயிட்டு வேலைக்கு போனால் மட்டும்தான் அவங்களோட ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகும், ஃபேமிலியோட ட்ரீம்ஸ்ன்ற அளவுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்க பின்னாடி இருப்பாங்க. காலேஜ் ஃபுல்லாக அந்த 3 இயர்ஸ் முடியறது வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பானா, வா பார்த்துக்கலான்ட்டு இந்த 5 பேரையும் கூப்பிட்டு போயிடுவான். எண்ட் ஆஃப் த இயர் 3rd இயர் முடிஞ்சு அவன் போகும்போதுல ஒன்று இந்த பசங்க அவங்க கூட அந்த லீடர் இருக்கான் இல்லையா, அவங்க கூட அரியர் இல்லாமல் போயிடுவான். இவங்க ஒன்று அரியரில் இருப்பாங்க, இல்லை பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்கில்லு எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க. அவன் ஈஸியாக பிளேஸ் ஆயிடுவான். ஏன்னா அவனுக்கான அந்த பேக்ரவுண்டு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், எங்கேயோ போய் பிளேஸ் ஆயிடுவான். இந்த ரிமைனிங் அந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்களை அவன் ஈவன் ரெஃபர் கூட பண்ண மாட்டான். இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு இருக்கான், அவன் அதை பண்ணுவான். ஏன்னா அவனாலேயே இவன் என்ன பண்ணுவான்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸையும் நாங்கள் பார்த்தோம். அதாவது இத்தனை இயர்ஸில் பார்த்துருக்கோம், இன்னும் நிறையா பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா இப்போ ஹெச்ஓடி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்று தான் ஃபீல் பண்ணுவார், பேரண்ட்ஸ் பாவம் இல்லை ஜி அப்படின்வார். பேரண்ட்ஸை தான் ஒரு ஃபஸ்ட்டு கன்சர்னாக எடுப்பார். ஒரு பையனை கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒரு ஃபீஸை கட்டிட்டு அவங்க ஒரு எதிர்பார்ப்போடு உட்காந்துருக்காங்கன்ற போச்சுலாம், நாளைக்கு வெறும் டிகிரியோட ஸ்கில்லே இல்லாமல் வெளியே போய் நிற்கும் போச்சுல அந்த பேரண்ட்டை தான் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, தென் காலேஜை ப்ளேம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே காலேஜில் நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ எம்ஃபசைஸ் பண்ணி தான் இந்த கிளப். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 o'clock காலேஜ் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு மேலே 1 நிமிஷம் இருக்கணும்னு எங்களுக்கு கட்டாயம் கிடையாது, எங்களை யாரும் உட்காரம் வைக்க முடியாது. ஓகேங்களா, அது எங்களோட ரைட்ஸு. அதை மீறி நாங்கள் 5-5:30 வரைக்கும் உட்காந்து சில கிளப்ஸை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதனால் எங்களுக்கு பெனிஃபிட்ன்றதோட ஸ்டூடெண்ட்டோட லைஃபுக்கு பெனிஃபிட். ஆஸ் யூ ரைட்லி டோல்ட், அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொடுத்ததுனால இவங்க இன்றைக்கி இந்த ஃபீல்டில் இந்த அளவு நினைக்கிறாங்க. இதே மாதிரி தான் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், எல்லா காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு கிளப் ரன் பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு மோட்டில் தான் ரன் பண்ணுவாங்க. ஒரு ஹப்புக்குள்ளே இங்கே 5 கிளப்ஸ் இருக்குது. இந்த கிளப்ஸை பற்றி இவங்க என்ன ஃபீல் பண்ணுறீங்க? தென் இந்த கிளப்பில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லைசன்சிங் சிஸ்டம் இருக்குது. இந்த லைசன்சிங் சிஸ்டமில் ரிஜெக்ஷன்ஸும் இருக்குது, ஸோ நாக் அவுட்ஸும் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ வந்து இந்த ஹப்ஸ் அண்ட் கிளப்ஸ்
I think it is a brilliant way of learning. It is a new way of education. ஏன்னா நாளைக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிறேன். காலேஜ் படித்து சிலபஸில் எல்லாத்தையும் படித்து நான் டிகிரி வாங்கிடுவேன், போயிடுவேன். இப்போ எனக்கு வெறும் தெரிஞ்சதெல்லாம் தியரி மட்டும்தான். இப்போ ப்ராக்டிக்கலாக எனக்கு என்ன தெரியும், அதுக்கான ஒரு வழியாக தான் நான் வந்து இந்த கிளப்ஸை பார்க்குறேன். இட் இஸ் அ வே ஆஃப் ஸ்ட்ரீம் லைனிங். இப்போ யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்க அந்த கிளப் தானே சூஸ் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் தேர் இன்ட்ரெஸ்ட். ஸோ இப்போது ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் ஃபோட்டோகிராஃபி படிக்கணுன்ற தேவை இருக்காது. ஆமாம். ஸோ அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்க போவாங்க. ஸோ என்ன ஆகுனா அவங்களோட தாட்ஸ் வந்து ஸ்ட்ரீம் லைன் ஆகும். யோசிக்கிறதுனால இந்த கண்ணாடி இங்கே ஃபார்ம் ஆகிடாது. வீட்டிலேருந்து கண்ணாடி எடுத்துன்னு வந்து இங்கே வைக்கிறதுனால தான் இப்போ இந்த கண்ணாடி இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன செயல்படுத்துகிறோங்கிறது தான் இங்கே. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் அண்ட் வித் ஸ்ட்ரீம் லைன்டு ஸ்பெஷலைசேஷன்ற அந்த ஒரு விஷயம் அது வந்து கிளப்புக்கு வந்து இஸ் வெரி திங். லைசன்சிங் வந்துட்டு இட்ஸ் அ பிரில்லியன்ட் கான்செப்ட். ஏன்னா நாளைக்கு வந்து உங்களை ஒருத்தர் எப்போ டேரக்டராகவோ ஒரு சினிமாட்டோகிராஃபரோ ஒத்துப்பானா நீங்கள் பண்ண ஒர்க்கு ஜஸ்டிஃபை ஆச்சுன்னா தான் ஒத்துப்பான். வெளியில் வந்து பேசுகிறவங்க மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்தால் கூட டேரக்டர் தான் அப்படின்னு. கிடையவே கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாம். யூஆர் அ சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் பர்சன்கிறத காட்டுறது தான் லைசன்சிங். ஸோ அது வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு விஷயம். அதில் நாக் ஆஃப்ஸ் ஆகணும் தான். ஓகே. ஏன்னா அதை நான் ரிஜெக்ஷனாக பார்க்க மாட்டேன், அது நான் லேர்னிங் லேக்கிங் இருக்குன்றத எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ரிஜெக்ஷன்லையும் நாங்கள் சொல்கிறது என்னன்னா, ரிஜெக்ட் ஆகிட்டான்னு ஃபீல் பண்ண வேணாம். சம்திங் அங்கே ஒரு கேப் இருக்குது, நாலேஜ் கேப்பு. அதை அவன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு திருப்பி வந்து அட்டன் பண்ணால் திருப்பி பாஸ் பண்ணனா இட்ஸ் அ பாஸ் தான். கரெக்ட். ஸோ அதுதான். ஸோ அது ஒரு கிரேட், அதை கிராஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றது தான் ஒரு மேண்டேட்ரி. நாளைக்கு நான் ஒரு படம் எடுக்கிறேன், அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு படம் எடுத்தாகணும்ல. அதே படத்தை எடுக்கணுன்ற அவசியம் இல்லை, பட் இன்னொரு படம் நான் கற்றுக்கிட்டு எடுப்பேன்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அது எனக்கு தெரிஞ்சு காலேஜ்லேயே இன்டியூஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஸ்கூல்ஸில் எப்போவுமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அப்படியே சமாதானமாக வச்சுக்கிட்டு எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும்னு பார்ப்பாங்க. ரியல் லைஃப்பில் அப்படி கிடையாது, எல்லாருமே ஹாப்பியாலாம் இருக்க முடியாது. அது எனக்கு தெரிஞ்சு காலேஜில் இன்டியூஸ் பண்ணுறது நல்லதான். டேய் போடா தப்பு, ஃபெயிலு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுனா தட் பர்சன் வில் ட்ரை டு டூ இட் அகேன். அவங்க வந்து மறுபடியும் முதல்ல இருந்து என்ன ஒரே விஷயம், நீங்கள் ஃபிலிம் மேக்கர் ஆகிட்டிங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகும், நீங்கள் இன்னொரு ப்ராஜெக்டை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது எஜுகேஷன் அகாடமிங்கிறதுனால அதே விஷயத்தை திருப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான் ஒரே வித்தியாசம். யா. ஸோ தட் இஸ் இட். இதில் இன்னும் ஒரு கன்சர்ன் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நினச்சிக்கங்க, நான் வந்து சினிமாட்டோகிராஃபர் ஆக போகிறேன், இது என்னோட எய்ம். ஆனால் நான் வந்து ஒரு சீன் அனாலிசிஸ் பண்ண மாட்டேன், ஒரு சீன் வந்து ஷூட் பண்ணி பார்க்க மாட்டேன். ஆனால் நான் சினிமாட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு நினச்சா அது பாசிபிளா? ஷியர் லக். ஓகே. அதுவுமே வாய்ப்பு இல்லை அப்போவுமே. ஓகே. ஏன்னா நீங்கள் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னதுனால சொல்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தங்க டேரக்டர் கூட எல்லாம். ஏன்னா நானே கூட ப்ரொடியூஸ் பண்ணி நானே எனக்கான காசை இறச்சி என் டீமை செட் பண்ணி இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி நான் டேரக்டர் ஆகிடலாம் ஒன்றுமே தெரியாமல். ஓகே. ஒரு நல்ல கோ டைரக்டர் வச்சுக்கிட்டு. ஒரு சினிமாட்டோகிராஃபராக அதை பண்ண முடியாது. என்னென்னா நாளைக்கு நீங்கள் ஒரு செட்டில் போய் நிற்கும் போது உங்களை அத்தனை பேர் சுற்றி பார்ப்பான். லைட்மேன் முதற்கொண்டு ஆரம்பித்து ப்ரொடியூசர் வரைக்கும். மேஜர் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லைட்மேன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சினிமாட்டோகிராஃபரோட அதிகமாக அங்கேருந்தே ஜட்ஜ் பண்ணிருவான். இவன் வைக்கிறது வந்து தப்பு, இது இப்படி வராது, இது தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேயே லைட் எங்கே வைக்கணும் கூட அவங்க சொல்ல வேண்டாம், இந்த இடம்னாலே இங்கே தான் வரும் லைட்டுன்னு டக்குன்னு செட் பண்ணிருவாங்க. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கும்போது நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ லேர்னிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். கொஞ்சம் எஃபர்ட் இல்லை, தோசை சுடணும். ஓகே. தோசை மாவு இல்லாமல் சுட முடியுமா? எல்லாத்தையும் தாண்டி தோசை கல், நெருப்பு, கேஸு, அதுக்கு ஒரு இடம், இது இவ்வளோதான் மேட்ரு. ஸோ யா ஃபைன், கரெக்ட். ஸோ இதுதான் நான் எனக்கு எதிர்பார்த்தது. ஸோ என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எஃபர்ட் போட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான டைம் தான் அந்த காலேஜோட 3 இயர்ஸ். நாளைக்கு வெளியே போகும்போதுல எஃபர்ட் போடுறது கூட டைம் இருக்காது, உங்களுக்கு அந்த டீம் அமையாது, எக்யூப்மெண்ட்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ வந்து எந்த ரேஞ்சில் வந்து பெர் ஆருக்கு கிடைக்கும்? ஒரு டிஐ வெரி காஸ்ட்லி. ஒரு ரஃபாக ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு பெர் ஆர் இப்போ ஆக்சுவலி அது வந்து இதை பொறுத்து தான். அவர் கணக்கில் யூஸ்வலி ப்ராஜெக்ட் பேஸில் எடுக்கிறாங்கன்னு, ப்ராஜெக்ட் பேஸில் எடுப்பாங்க. அப்புறம் நாள் கணக்கில் போகும். ஸோ அது ஈஸிலி வந்து உங்களுக்கு 10-15 ரேஞ்சில் போகும் அது. ஓகே. ஸோ நீங்கள் பர் ஹவர் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3000 ரூபாய்லாம் சார்ஜ் பண்ணுவாங்க.
அதுதான் இப்போ உங்க கையில வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கையில ஃப்ரீயா இருக்கு, காலேஜ் டைம்ல யூஸ் பண்ணுங்கன்ட்டு. ஏன்னா 2 o'clock மேல இங்க யாரையும் வெளியே போன்னு சொல்லல, செகண்ட் ஷிஃப்ட் காலேஜ் கிடையாது இது. ஸோ 2 o'clock மேல ஆம்பிள் ஆஃப் டைம் இருக்கு, டில் 4:30 5 o'clock வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு தான் சொல்றாங்க. ப்ரொடக்டிவிட்டி கொண்டு வாங்க, ப்ரொடக்டிவிட்டி எங்கன்னு தான் எங்களை கொஸ்டின் பண்றாங்களே தவிர ஏன் லேப் இவ்வளவு நேரம் யூஸ் பண்றீங்க, எதுக்கு தேவையில்லாம இது ஓடுது அப்படின்ற விஷயம்லாம் எங்களை யாருமே கொஸ்டின் பண்ணல. ப்ரொடக்டிவிட்டி தான் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் இந்த காலேஜோட மோட்டோவாகவும் இருக்கு. they want productivity from விஸ்காம் டிபார்ட்மெண்ட். இதுதான் நம்மளோட டார்கெட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த இயர் வந்து அதை நோக்கி தான் வித் நியூ பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அகெயின் திஸ் மீடியா வாரியர்ஸ் ஹப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி இதோட அவுட்புட்டை வந்து ஒருவேளை இந்த எண்ட் ஆஃப் த இயரில் வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஸ்க்ரீன் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்கலாம். ஸோ வி வில் சி. ஒரு லாஸ்ட்டான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் பார்க்கும் போச்சில் உங்கள் காலேஜ் லைஃப்பில் நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணது இங்கே இருக்கா, அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சா அது என்னவாக இருக்கும்? இது ஆக்சுவலி எனக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இதை பார்க்கும்போது இட் இஸ் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா கண்டிப்பாக எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும், பட் இந்த அளவுக்கு ஃப்ளஷ்ட் அவுட்டாக நான் வந்து பார்க்கல. இட் இஸ் வெரி இன் ட்ரெண்ட் இங்கே இருக்கிற செட்டப். வந்துட்டு உங்களுக்கு வந்து மீடியா ரூம், டிவி ப்ரொடக்ஷன் ரூம், ஆடியோ இன்டெகிரேஷன் ரூம் எல்லாமே இருக்குது. இங்கே இருக்கிற செட்டப் வந்து ஃப்ளஷ்ட் அவுட்டாக இன் ட்ரெண்டாக இருக்குது. இப்போ இந்த டிஐ ரூம் வந்துட்டு நான் டிஐ ஒர்க் பண்ண மாதிரி இருக்கிற ரூம் தான் கிட்டத்தட்ட. ஓகே, ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா ப்ரொஜெக்டர் மட்டும் இன்னொரு ரூமில் இருக்கும் தனியாக, ஏன்னா கொஞ்சம் பெரிய ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில் இப்போ எப்படி எல்லா செட்டப்பும் இருக்கோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி க்ளோஸ் டு ரியாலிட்டியில் இப்போ இருக்கிற செட்டப் இருக்குது. நான் காலேஜில் லூஸ் பண்ணது என்னென்னா, எனக்கு என் காலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணாலும் நான் வந்து இந்த ப்ராக்டிக்கல் சைடில் போகல. ஐ வாசன்ட் வெரி இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் எனி கிளப் ஆர் இந்த டிவி சைட்லையோ இல்லை அங்கே வந்து ஃபிலிம் கிளப்ஸ் இருக்கும். ஓகே, இது இப்போ நீங்கள் மீடியா வாரியர்ஸ் மாதிரி லாயலால் ஒன்று இருந்துச்சு, இது எதுவுமே நான் போய் சேரல. பட் நான் அது மிஸ் அவுட் பண்ணிட்டேன் ஆக்சுவலாக. ஏன்னா வந்து எனக்கு அப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ இருந்திருக்கும். ஏன்னா எனக்கு போர்ட்ஃபோலியோன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோட ஃபைனல் இயர் ஷார்ட் ஃபிலிமை தவிர எனக்கு வேறு போர்ட்ஃபோலியோ இல்லை. ஸோ ஒன்று தான் நீங்கள் காட்ட முடிஞ்சது ஆஸ் எண்ட் ஆஃப் த 3 years ஜேர்னி. ஸோ இதுதான் ஒரு மெயினான பாயிண்ட்டு. நம்ம மீடியா வாரியர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு செமஸ்டரே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த இன்புட்லாம் கொடுக்கும் போச்சில் லைக் 5 more semesters வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான டைம் இருக்கும். ஒரு செமஸ்டருக்கு ஒரு ஃபிலிம்னு பார்த்தா கூட இந்த எண்ட் ஆஃப் விஷுவல் கமிஷன் 3rd year 5 ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட் கையிலையும் இருக்கும். ஷார்ட் ஃபிலிம்ஸ்னா டிசைனிங்னா தட்ஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட், விஎஃப்எக்ஸ்னா தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் காலேஜ் படிக்கும் போச்சில் ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃபார் 40 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த 40 ஷார்ட் ஃபிலிம்ஸும் சொல்கிற ரேஞ்சில் இருக்காது, பட் ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேண்டிலிங் 40 ஷார்ட் ஃபிலிம் ஃபுட்டேஜஸ். ஸோ அதுதான் அங்கே மேட்டர்ஸ், அதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ வாட் ஹீ இஸ் ட்ரைங் டு சே இஸ் ஆல்சோ த சேம். ஸோ நீங்கள் அவங்க கிளப்பில் இருக்கிறது ஒரு விஷயம், என்ன அவுட்புட் கொண்டு வரன்றது இன்னொரு விஷயம், தென் உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்டப். அந்த போர்ட்ஃபோலியோ பில்டப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் விஷுவல் கம்யூனிகேஷன். அடுத்து ஒரு கொஸ்டின், இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இங்கே சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் அசைன் பண்ணுறோம். அந்த மாதிரி உங்களோட காலேஜ் டைமில் உங்கள் ப்ரொஃபஸர் என்ன மாதிரியான ஒரு க்ரியேட்டிவான ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அசைன் பண்ணியிருக்காங்க? யூஜின்னு ஒரு ப்ரொஃபஸர் வந்தார். அவர் எப்படின்னா ஃபைனல் இயர் வந்துட்டு, ஸோ எங்களுக்கு எப்படி போச்சுன்னா செகண்ட் இயரோட செகண்ட் செமஸ்டரில் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் எடுத்தவங்களாம் டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்னு 3rd yearல எடுக்கணும். எடுத்துகிட்டு அது ஒரு ஃபைனல் வந்து ப்ராஜெக்ட் ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும். ஸோ எப்போவுமே வந்து ஷார்ட் ஃபிலிம்னா எல்லாருமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டர் இருக்கும். இது எப்படி பண்ணிட்டாருன்னா இன்டெகிரேட் பண்ணிட்டாரு எங்கள் எல்லாரையும். என்ன பண்ணிட்டாரு, டீம் பிரிச்சுட்டா ஒரு கிளாஸ் ஆஃப் எங்கள் கிளாஸில் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த 50ல் யாரெல்லாம் டைரக்ஷன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு கேட்டு சூஸ் பண்ணி பிரிச்சிட்டார். அப்புறம் சினிமாட்டோகிராஃபிக் யார் இன்ட்ரெஸ்ட்டு, எடிட்டிங் யார் இன்ட்ரெஸ்ட்டு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் யார் இன்ட்ரெஸ்ட்னு பிரிச்சிட்டாங்க. பிரிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, டேரக்டர்கிட்ட பாயிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துட்டார். ஸோ பாயிண்ட்ஸுங்கிறது உங்கள் காசு, உங்களுக்கு வந்து பட்ஜெட்ன்ற கணக்கு. ஓகே, ஸோ நவ் இமேஜின் யூ ஆர் த ப்ரொடியூசர்னு கூட வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா அந்த கொடுத்த பாயிண்ட்ஸ்க்குள்ளே நம்ம டீம் ரெடி பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு ஒரு 100 பாயிண்ட் இருக்குன்னா, எனக்கு ஒரு சினிமாட்டோகிராஃபர் நான் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இன்னொரு டேரக்டர் வந்து எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபர் வேணும்னுவான். ஓகே, அப்போ நான் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டிங் ப்ராக்டிஸ் மாதிரி நான் வந்து ஆக்ஷன் பண்ணணும். ஓகே, நான் வந்து 30 பாயிண்ட்ஸ் தரேன், அவன் 40 பாயிண்ட்ஸ்னுவான், நான் 50 பாயிண்ட்ஸ் தரேன். இப்படின்னா எனக்கு அந்த சினிமாட்டோகிராஃபருக்கான ஒர்த் எவ்வளோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, சரி எனக்கு வேணாம் போதும் அப்படின்றான். ஸோ இந்த மாதிரி பிரித்து உங்களோட டீம் நீங்கள் சேர்க்கணும். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்கள் கையில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது, அந்த பாயிண்ட்ஸ் அவர் என்ன சொன்னார்னா எண்டில் அவரோட மார்க்ஸ் ஆட் பண்ணுவார்ல, அதில் இந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன்றாரு. ஸோ 100 பாயிண்ட்டில் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னா அதில் வந்து ஒரு மார்க்காக கனெக்ட் பண்ணி நான் ஒரு 10 மார்க்கோ இல்லை 5 மார்க்கோ. ஸோ எஃபிஷியண்ட்டாக பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுக்காம உங்கள் டீமை வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்.
ஆமாம். அதாவது இருக்குன்ட்டு எல்லாத்தையும் நான் செலவு பண்ணல, அதில் வந்து மிச்சம் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். ஆமாம். ஓகே. ஸோ உங்களுக்கு யூஸ் ஆஃப் மணியோட ஒரு மேட்டர் வந்துடும். ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, இப்போது நான் ஆல் த டைரக்டர்ஸ் நாங்கள் எல்லாம் சேர்ந்து வேறு வேறு படம் எடுக்கல, வி ஆர் கோயிங் டு மேக் அன் ஆந்தாலஜி. ஸோ ஒரே படம் வேரியஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஸோ 6 டைரக்டர்ஸ் இருந்தோம். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தீம் எடுத்துப்போம், அந்த ஒரு தீம் ட்ரீம். ஸோ இப்போ அந்த தீம் எடுத்துக்கிட்டால் அந்த தீமுக்கு ஏற்ற மாதிரியான கதையை பண்ணணும். ஓகே. இப்போ நாங்கள் டேரக்டர்ஸாக உட்காந்து அப்புறம் கேரக்டர் டிசைட் பண்ணோம். அடுத்த ஸ்டெப்பு கேரக்டர் வந்து சும்மாலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. உங்கள் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட் யாரையாவது நீங்கள் பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் எழுதணும். ஸோ நாங்கள் கேரக்டர் ஸ்கெட்ச் போட்டுட்டு அப்புறம் ஒன்லைன் ட்ரீட்மெண்ட், சீன் பிரேக் டவுன், இந்த மாதிரி அப்படியே போயிட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணிடணும். இப்போ என்னென்னா, என் படத்தில் வர ஒரு கேரக்டர் இன்னொருத்தவங்க படத்துலேயும் வருவாங்க. ஸோ இட்ஸ் த சேம் யூனிவர்ஸ். ஓகே. ஸோ ஒரு ஆந்தாலஜி சீரிஸ் மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணி நாங்கள் அப்படி தான் பண்ணோம். அது டைம் லிமிட் வந்து 30 minutes கொடுத்தாரு. இந்த 6 டைரக்டர்ஸோட ஸ்டோரி வந்து கனெக்ட் ஆகுமா? ஆக்சுவலி மீதி எல்லாரோட ஸ்டோரிஸுமே வந்து ஒரு பார்ட்டியில் கனெக்ட் ஆகுது. ஓகே. எந்த மட்டும் கனெக்ட் ஆகாது. ஓகே. பட் இட்ஸ் இந்த சேம் யூனிவர்ஸ் மாதிரி தான். வேற படத்தில் வர கேரக்டர்ஸ் வந்து என் படத்தில் வருவாங்க. ஓகே. என் கேரக்டர், அதாவது உங்கள் படத்தில் வர அந்த கேரக்டர் வேற படத்தில் இருந்து அதே கேரக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸில் தான் இருப்பாங்களா, இல்லை அதே ஆக்டரே போய் நடிப்பாங்க? ஓகே. பட் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்கிறேன், சேஞ்ச் ஆகாது. அங்கே என்ன கேரக்டர் இருக்காங்களோ அதே கேரக்டர் தான் அப்படியே தான். ஸோ நான் அப்படி யூஸ் பண்ணி இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இது வந்து ஷெட்யூலிங் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து என் ஆக்டர் வேணும், என் ஆக்டர் வச்சு நான் எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட இந்த ஆக்டர் இன்னொருத்தன் கேட்குறான்னா, நீ எப்போ கேட்குற, எவ்வளோ மணி நேரத்துக்கு கேட்குற, என்னால் இவ்வளோ மணி நேரத்துக்கு தான் தர முடியும். இப்போ 2 மணி நேரத்துக்கு தான் இவனை தர முடியும்னா அவன் 2 மணி நேரத்தில் எடுத்து முடிக்கணும். எடுத்து முடிச்சு திருப்பி எனக்கு அனுப்பணும். ஓகே. அதே மாதிரி எனக்கு அவன் ஆர்டிஸ்ட் வேணும்னா நான் பிளான் பண்ணியிருக்கணும் அப்போது. ஸோ இஃப் ஐ கேன் ஒன்லி யூஸ் 1 hour, ஐ கேன் ஒன்லி கிவ் 1 hour. ஸோ ஷெட்யூல் இருக்குது. ஸோ பிளானிங் போட்டு ஷெட்யூலிங் பண்ணி ஒன்று பண்ணார். பட்ஜெட்டிங் வந்துருச்சு, பிளானிங் வந்துருச்சு, ஸ்கிரிப்டிங் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ என்னன்னா எங்களுக்குள்ள சண்டை வரும். ஓகே. நான் அவனை பிடிச்சி கேட்பேன், ஏன்டா 2 மணி நேரம் சொல்லி இவ்வளோ நேரம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு கேட்பேன். சரி. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து சார்ட் பண்ணி நாங்கள் அதை எடுத்து முடிச்சிட்டோம். பட் இப்படி தான் இந்த ஒரு ப்ராசஸ். இதில் வந்து எங்களுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸோட நுக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஓகே. தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாளைக்கு நம்ம சண்டை போட வேண்டியது இருக்கும் கண்டிப்பாக செட்டில் போயிட்டு. கண்டிப்பாக அதை நாங்கள் இங்கேயே போட்டுக்கிட்டோம் வித்தின் ஆர் செல்ஸ். பட் ஆனால் பிரச்சனைகள் ஆச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி போய் பிளான் பண்ணி எடுத்து அந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராசஸாக பண்ணார். சீரியஸாக இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே ஃபேஸ் பண்ணுற சில டிஃபிகல்ட்டிஸ்லேருந்து ஒரு கொஸ்டின், இந்த மாதிரியான ஒரு மெத்தட்லேருந்து நீங்கள் இப்போ ஒரு 6 குரூப்பாக பிரிஞ்சிங்க இல்லையா, அவுட் ஆஃப் 50 ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது குரூப் வந்து நான் அதில் சேரவே மாட்டேன், நான் பண்ணவே மாட்டேன், லாஸ்ட் மினிட் வரைக்கும் சப்மிட்டே பண்ணாத குரூப் ஏதாவது இருந்துச்சா? இல்லை, ஆனால் டிலே பண்ண குரூப் வந்து நான் தான். இதை நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி. அது வந்து நான் பண்ண மாட்டேன்னு சேரல, எனக்கு ரெண்டரிங் இஷ்யூ ஆயிடுச்சு. இன்னும் டெக்னிக்கல் டிஃபெக்ட்ன்றது அது வேறு, நம்மளுக்கு டெக்னிக்கல் இஷ்யூ ஒன்று வருது அதனால டிலே ஆகுதுன்றது வேறு. நான் கேட்குற ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரைன், அதாவது நீங்கள் டேரக்டராக செலக்ட் ஆகிறீங்க, நீங்கள் உங்கள் டீமை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சில ஒரு ரூல் கொடுக்குறாங்க. அந்த ரூலில் நீங்கள் ஃபங்க்ஷனிங் ஆகுறீங்க இல்லையா. இப்போது இன்கேஸ் ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு இந்த கான்செப்ட் பிடிக்கல, நீங்கள் யார் இந்த மாதிரிலாம் சொல்கிறது, நான் ஏன் இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற டீமை வச்சு நான் ஏன் இவனை சொல்கிறேன், எனக்குன்னு ஓன் டீம் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நான் இந்த 6 மெம்பர்ஸ் நீங்கள் சேர்ந்துருக்கீங்களா, 6 குரூப். ஃபார் எக்ஸாம்பிள் 7th குரூப் கூட ஒன்று இருந்திருக்கலாம். அந்த 7th குரூப்புக்கு வந்து இந்த 6 குரூப் பிடிக்கல, இந்த மாதிரி நான் ஏன் குரூப்பில் சேரணும் அப்படின்னு இருந்த குரூப்ஸ் ஏதாவது இருந்துச்சா? இல்லை, அந்த மாதிரி குரூப்ஸ் இல்லை. பட் அந்த மாதிரி சொல்கிறதே ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தானே. ஏன்னா நம்ம ஒரு காலேஜுன்னு வந்துட்டோம் வி ஹேவ் டு ஒர்க் வித் எவ்ரி ஒன்ல. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதான் பண்ணி ஆகணும். நான் ஒரு அத்தாரிட்டேட்டிவாக சொல்கிறது செய் அப்படி சொல்ல. நான் ஒரு குரூப் ஆக்டிவிட்டின்னு நம்ம ஒன்று பண்ணும்போது அந்த டீச்சர் சொல்கிறது தான் செல்லும். ஏன்னா நாளைக்கு அந்த டீச்சர் தான் எக்ஸ்டர்னலில் கூப்பிட்டு வர போகிறாங்க, டீச்சர் தான் மார்க் போட போகிறாங்க. ஸோ அந்த ஒரு ரைட் இல்லைல்ல உங்களுக்கு. ஓகே. இன்னொரு டீம் வந்துட்டு நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. இன்கேஸ் அப்படி சொன்ன மாதிரி இல்லை, இந்த குரூப்பில் இல்லைன்ட்டிங்க, சரி இந்த டாப்பிக்கை விடுங்க. அதர் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு டிசைனிங், இது வந்து ஒரு குரூப் ப்ராஜெக்ட் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா. எங்களுக்கு ஆக்சுவலி எங்கள் எக்ஸ்டர்னல்ஸ் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, குரூப் ப்ராஜெக்ட் பண்ணாதீங்கன்னுவாங்க. ஏன் அவங்க அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இன் குரூப் எவ்ரி ஒன் நீட் டு ஒர்க். அவங்க அசஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வரும்போச்சுல 50 ஸ்டூடெண்ட்டையும் இண்டிவிஜுவலாக தே நீட் டு அசஸ் இல்லையா. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க பாயிண்ட் அப்படின்னா, ஒரு குரூப் ஆக்டிவிட்டின்னு பண்ணும்போச்சுல ஒருத்தன் ஓவர்லோட் எடுத்து எல்லா ஒர்க்கையும் பண்ணுறான், மற்றவங்க வந்து அந்த ஓபி அடிச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, நீ யார் இந்த படத்துலன்னா நான் லைட் பண்ணிடுவான்.
அவன் அந்த டேரக்ஷனுக்கோ ஸ்டோரிக்கோ எதுக்குமே அவன் மெனக்கிட மாட்டான், லைட்டை மட்டும் தான் பிடிச்சிருப்பான். ஆனால் நம்ம சிலபஸில் வந்து என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் வந்து அவனை டேரக்ஷன்னா எல்லாரையுமே டேரக்ஷனில் அசஸ் பண்ணோம். யூ வாண்ட் டு பிகம் அ டேரக்டரா இல்லையான்றது வேற, பேசிக்காக அவனுக்கு அந்த ஒரு நாலேஜ் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க இண்டிவிஜுவலாக. அது அஃபெக்ட் ஆகுது அப்படின்றனால தான் குரூப் ப்ராஜெக்ட் வேணான்னுவாங்க. ஆனால் இவங்களதுல இருந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எம்எஸ்சியோட லாஸ்ட் இயர் ப்ராஜெக்டில் வந்து டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங் சேம் எம்எஸ்சியில் வருது. அவங்களோட இது என்னென்னா ஈச் ஒன் ஹேவ் டு டேக் ஏ ஷார்ட் ஃபிலிம். அப்போ அவங்க என்ன டெசிஷன் எடுத்தாங்கன்னா, ஈச் ஒன் ஹேவ் டு டேக் இல்லையா, ஒரு டேரக்டர்னா ஒருத்தரும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரி வந்து எடுத்துட்டாங்க. ஸோ ஒரு 7 மெம்பர் தான் மொத்தம் எம்எஸ்சி அப்படின்னா, அந்த 7 மெம்பரும் வந்து அவங்க அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி ஸ்டோரி எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு வெப் சீரிஸ் மாதிரி ஆக்கி விட்டாங்க. ஸோ ஆனால் அதில் எல்லாருமே டேரக்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட டீமில் இவன் டேரக்டர், இவன் அதுலேயுமே டேரக்டராக இல்லாமல் இல்லை, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹாஸ் ஒர்க்ட் ஆஸ் அ டைரக்டர். பிரேக்கிங் ஸ்டீரியோடைப் எபிசோடு 1ல சாரோட ஆடியோ இருந்துச்சு. ஸோ அவர் வீடியோவில் ஆக்சுவலி இட்ஸ் அ வீடியோ மொபைல் ஃபோனில் வந்து ஒரு செல்ஃபி மோடில் வந்து பேசியிருப்பாங்க, விஸ்காமன்னா வேஸ்ட்டு அப்படின்றது இல்லை, நீங்கள் ஒழுங்காக படிக்கணுன்ட்டு. ஸோ அதே பர்சன் தான் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு இன்றைக்கி நம்மளோட டிஐ லேபில் வந்து நமக்காக அந்த இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி திஸ் வில் பி லைக் பெனிஃபிட்டிங் யூ. ஸோ பிரேக்கிங் ஸ்டீரியோடைப்பில் நம்ம ஒரு மித்தை வந்து பிரேக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ பில்டப் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ கிளப் எதுக்கு, நான் எதுக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணணுன்ற அந்த விஷயம் உங்கள் பிரெயினில் இருந்துச்சு அப்படின்னா, நாட் ஓன்லி ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர், நீங்கள் எனி ஜாபுக்கு நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணாலும் ஹூ ஆர் யூ அப்படின்றது, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ன்றது இட்ஸ் நாட் அபவுட் கேன்வாஸ் டிசைன். அதில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ தான் உங்களுக்கு நிறைய விஷயம் பேசும். ஸோ கான்சென்ட்ரேட் ஆன் போர்ட்ஃபோலியோ. So see you all in the next episode of Breaking Stereotype. Until then, it's bye from Z.